பேரு ஐயமிட்டு உண். அப்படின்னா நம்ம வீட்ல ஒவ்வொரு நாளும் வெரைட்டியா டேஸ்டியா சமைக்கிறோம், சாப்பிடுறோம். மீதியை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறோம். ஏற்கனவே வச்ச சாப்பாட்டையும் இப்ப வைக்கிற சாப்பாட்டையும் நம்ம மறந்துடுறோம். 2-3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்து ஐயோ கெட்டு போச்சுன்னு குப்பையில போட்டுடுறோம். ஒரு நாளைக்கு இந்தியாவுல 19 லட்சம் டன் உணவு வேஸ்டா குப்பைக்கு போகுது. 135 கோடி மக்கள் வாழ்ற நம்ம நாட்டுல 40 கோடி மக்கள் தினமும் பட்னியோட படுக்கிறாங்க. உங்க வீட்ல நீங்க சாப்பிட்டது போக மீதி இருக்கிற இல்ல நீங்க வேண்டாம் நினைக்கிற உணவுகளை தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. யாருக்கு பசிக்குதோ யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க வந்து எடுத்துப்பாங்க. கிரேட் ஐடியா இல்லையா? சாப்பாடு மட்டும் தான் வைக்கணுமா? நம்ம வீட்ல தேவையில்லாம எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருள் வாங்க வழி இல்லாம தவிக்கிற மக்கள் நம்மள சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்ல இருக்கிற பழைய துணிமணி, பண்ட பாத்திரங்கள், செப்பல் கூட கொண்டு வரலாம். சூப்பர் ஐடியா இல்லையா? என் மகள் ஆரம்பித்திருக்கிற இந்த ஐயமிட்டு உன் மணிமேகலினுடைய அட்சய பாத்திரம் போல பசியோடு வர்ற அத்தனை பேருக்கும் பசிப்பினியை தீர்க்கும்னு நான் நம்புறேன். இந்த முயற்சிக்கு உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவும் வேணும். நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டிங்க. நான் அவரை ஃபோட்டோ எடுத்தது சோஷியல் அவேர்னஸ்க்காக தான். அது தெரியாமல் நீங்கள் எமோஷனல் நடிச்சிட்டீங்க. ஓ சாரி. எங்கள் வீட்டில் மீதி இருந்த சாப்பாடு மீதி சாப்பாடுன்னு சொன்னீங்க. குக்கர் ஃபுல்லா இருக்கு. அம்மா எப்பவுமே 2 குக்கரில் சமைப்பாங்க. ஒன்று ஃபேமிலிக்கு, என்னோட சோஷியல். நான் பறக்கிறேன் அங்கே ஒன்ன பார்த்ததும் பறக்கிறேன். நான் சிரிக்கிறேன் ஒன்ன நினைச்சு பார்த்ததும் சிரிக்கிறேன். நான் பறக்கிறேன் அங்கே ஒன்ன பார்த்ததும் பறக்கிறேன். நான் சிரிக்கிறேன் ஒன்ன நினைச்சு பார்த்துமை மறக்கிறேன். கத்தி தாவுற எதுவும் புரியல, என்ன ஆகுற எனக்கும் தெரியல. நிஜமாய் இங்கு மீளவும் படி இல்லை. ஐயோ தொலைகிறடி அடிப்போடி நீதான் ஏமானமே. அடிப்போடி நீதான் ஏமானமே. அடி புதுசா ஏதோ எனக்குள்ள நாடமே. முடிசா என்ன கொஞ்ச நாள் தாழவே என என்னடா பர்த்டே கேக் இருக்குமாக்கா? ஏண்டா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுக்கா. பர்த்டேவா? ஆமா. ஹாப்பி பர்த்டே. தானே கல்கியும் வேணுமே இப்போ வேணுமே. அலையோட சேர்ந்து நீயும் நானும் நடக்கணும். அதிகால நேரம் சண்டை போட்டு ரசிக்கணும். தோள் மேல சாஞ்சு பல நூறு கதை பேசணும். அது போல ஒன்ன நான் 7 சென்மமும் தாங்கணும். என்ன உன் பிரச்சனை? எதையா தூக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். சோஷியல் சர்வீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இல்லையே, உன் மூஞ்சி அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் லவ் பண்றியா? ஐயோ என் கைகள் நீ பிடித்தால் போதுமே
அண்ணா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்க டாடி. எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் வந்திருக்கேன். எங்க யார் கூட இருக்க எனக்கு தெரியும். இந்த ஹாஃப் அன் ஹவர் அவங்களோட நீ வீட்டுக்கு வரல, நீங்க பிள்ளையே இல்ல. டாடி ச்சே. உண்மையா? உண்மையாவே பயந்துட்டேன். பயந்துட்டியாமா? அம்மா, கோவப்படுறதுக்கு காதல் ஒன்றும் பாவச் செயலோ பெருங்குற்றமோ மனிதத்தன்மையற்ற செயலோ இல்ல. காதல்னா அன்பு செலுத்துறது, காதல்னா அக்கறையா இருக்கிறது, நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம வாழ்றது. காதல்ன்றது ஒவ்வொரு உயிரோட விருப்பம், ஒவ்வொரு உயிரோட அவசியம், ஒவ்வொரு உயிரோட உரிமை. பிள்ளைங்களோட சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது பாசிட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். அது பாசிட்டிவா இருந்தா அது அப்படியே அழகா ஒரு கூடு மாதிரி செஞ்சு பிள்ளைங்கள்ட்டே கொடுத்துடணும். அதான் பெத்தவங்களுக்கு அழகு, மரியாதையும் கூட இல்லைங்க. இல்லைன்னா ட்ரெண்டிங்ல இல்லாத பேரண்ட்ஸ்னு நம்மள தூக்கி போட்டுட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. பண்ணிடுவாங்க. உங்க லவ் உங்களுக்கு எப்படி கன்ஃபார்மோ அதே மாதிரி நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். This is not a doubt. It's a sweet confirmation. ஐயோ சீரியல் மாரி வள